Hello friends, welcome back to Pink's Kitchen. இன்னைக்கு நம்ம முட்டையும் கீரையும் ஒண்ணா எப்படி சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க கீரை சாப்பிட வச்சிரலாம். சோ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு பசலிக்கீரை நான் எடுத்துர்க்கேன். இது கூட 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா சமமாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் முட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கீரை முட்டை ரெண்டும் ஈவனாக குக் ஆகும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. முட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இன்னொரு 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்தில் முட்டை கீரை ரெண்டுமே சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கீரை முட்டை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.